நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு OPS பதிலளித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நேற்றுக்கு முன்தினம் நல்ல அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். நான் அந்த அறிக்கையை மனமாற வரவேற்கிறேன். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துறை பிரிந்திருக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும். அப்பொழுதுதான் வெல்ல முடியும், வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்தை நான் பல முறை சொல்லி வந்திருக்கிறேன். மாண்புமிகு சின்னம்மாவுடைய கருத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்று சேர்க்கிற முயற்சியில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பது மட்டும் சொல்கிறேன். அது வெற்றி அடைந்தவர் உங்களுக்கே தெரியும். இல்லை, அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். தேர்தலை நின்று வென்று அவர் எப்படி தங்கள் நடைமுறையை, இலக்கை, நடைப்பயணத்தை எப்படி செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தான் அவருடைய கணிப்புகளை நான் சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையில் அவர் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். இல்லை, யாருமே இதுவரை என்னுடன் பேசவில்லை. அதான் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டேனே. நீங்க எப்படியாவது என் வாயை கிளறலாம் பார்க்கிறீங்க. ஏற்கனவே சொல்லிவிட்டிருக்கேன். அவர்கள் செய்ய தேவைய அரசுடைய திட்டங்கள், சொன்ன வாக்குறுதிகள் தவறி இருக்கிறது. இதெல்லாம் நான் தினத்தோறும் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், உங்க சேனலுக்கு வந்திருக்கு, உங்க பத்திரிகை வந்திருக்கு. இப்படி தென் மாவட்டங்களில் பொதுவாகவே தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் ஒதிகளையை எட்டியிருக்கிறது. அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் மக்களும் கொதித்து போயிருக்கிறார்கள். பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்தியில் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று மனம் வெம்பி மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.